பார்த்து வருகிறோம். திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு.க. செல்வம் காலமானதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். சிவரஞ்சனி, திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கு.க. செல்வம் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராகவும் 2016 ஆண்டு 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கு.க. செல்வம் 2016 முதல் 21 வரை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றி வந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த 2020 ஆண்டு அப்போதைய திமுகவினுடைய மேற்கு மாவட்ட செயலர் கே. அன்பழகன் மறைவை தொடர்ந்து திமுகவில் நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து அவர் தனக்கு திமுகவினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பானது வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து வந்தார். ஆனால் அந்த பொறுப்பானது சிற்றரசுவிற்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் அதிருப்தியில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2020 ஆண்டு திடீரென டெல்லி சென்ற கு.க. செல்வம் அங்கு பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ந்து திமுகவை விமர்சித்து பேசிய அவர் திமுகவிலிருந்து அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்த கு.க. செல்வம் மீண்டும் அதிருப்தி காரணமாக திமுகவிலேயே கடந்த 2021 அப்புறம் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் ஏற்கனவே வகித்து வந்த திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் பதவியானது மீண்டும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே அவர் தீவிர உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கு.க. செல்வம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் திமுகவினுடைய உறுப்பினராக செயலாற்றி வந்தார். இருப்பினும் கூட 2020 ஆண்டு கட்சியில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக பாஜகவில் இணைந்த அவர் மீண்டும் திமுகவிற்கே திரும்பிய நிலையில் அவருக்கு மீண்டும் அவர் வகித்து வந்த தலைமை நிலைய செயலாளர் பதவியானது வழங்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் கு.க. செல்வம் உடல்நலக் குறைவால் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். சிவரஞ்சனி, திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு.க. செல்வம் காலமானார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.